சில நபர்களில் பார்த்திங்கன்னா, நான் கோயில் கட்டலாமான்னு இருக்கிறேன். கோயில் வேலை எனக்கு வந்து கோயிலுக்குன்னு இடம் ஒதுக்கிட்டோம். ஃபண்டு இருக்குது, என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, கொஞ்சம் வசூல் பண்ணியிருக்கிறேன். நான் கோயில் கட்டலாமான்னு பார்க்குறேன். எனக்கு ஒரு சாதகத்தில் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி. கோயில் கட்டலாமா? கோயில் பணி செய்யலாமா? கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கலாமா? கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலாமா? கோயில் தேவஸ்தானத்துக்கு வந்து ஏதோ நம்ம ஏதோ ஒன்று நம்மளால் ஈன்றதை கொடுக்க முடியுமா? இல்லை தேவஸ்தானத்துக்கு போக முடியுமா? இல்லை ஃபேமிலியே சேர்ந்து நம்ம தேவஸ்தானத்துக்கு போய் ஒரு ஒரு வழிபாடு வச்சுக்கலாமா, போகலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால் 9 கூடிய திசை ஓடணும். 9 கூடிய புத்தி அந்தர சூட்சமும் போகணும். ஒன்று கோயில் கட்டணும். திசை 9 கூடிய திசை ஓடும்போது கண்டிப்பாக அவர் கோயில் வேலையை ஆரம்பித்தார்னா அந்த திசையிலேயே முடிச்சுக்கலாம். சரி, புத்தி ஓடுது. இப்போ சுக்கர திசையில் சுக்கர புத்தின்னு வச்சுக்க, கண்டிப்பாக கோயில் வேலையை ஆரம்பிக்கலாம். சூரிய திசையில் சூரிய புத்தி, அப்போ சூரிய திசையில் வந்து கோயில் வேலை ஆரம்பிக்கலாம். சூரிய புத்தியில் சின்ன புத்தி, அதனால் வந்து சூரிய திசையில் நல்லாயிருக்கும் கோயில். இப்போ பெண் தெய்வமாக இருந்தால் சுக்கர திசையில் ஆரம்பிக்கலாம். பாருங்களேன், ஆண் தெய்வமாக இருந்தால் சூரிய திசையில் ஆரம்பிக்கலாம். ஒரு காவல் தெய்வம் கருப்பணசாமி கோயிலாக இருந்தால் சனி திசையில் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவர் அந்த கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் கண்டிப்பாக பண்ணிடுவார், அவரே பண்ணிடுவார். அப்போ இந்த 1, 5, 9 நல்லா இருக்கணுங்க. 1 கூடிய திசை ஓடுறது, 5 கூடிய திசை ஓடுறது, 9 கூடிய திசை ஓடும்போதெல்லாம் கோயில் கட்டலாம். கோயில் பணி எடுத்து அந்த சாதகர் செய்யலாம், வெற்றி அடைவார். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதை விட்டுட்டு 8 கூடையும் 3, 6, 8, 12 திசை ஓடும்போது அந்த கோயில் பணி எடுத்து கோயில் வேலை செஞ்சால் தான் நின்று போயிடுறது. நின்று போயிட்டு இப்போ ஊரில் கூட்டம் போட்டு இவரை மாற்றிடுங்க, வேற ஆளை நியமிச்சுக்குவாங்க, வேற ஆளை நியமித்து கட்டுவாங்க. இப்படி ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா 2-3 வாரம் 2-3 நபரை நியமித்து கோயில் கட்டாமே நின்றுருக்கு. அதை நான் சொல்லுவேன், அப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த 2-3 ஊருக்குள்ள வந்து 4 பேரை நீங்கள் நியமித்து அது பெண்டிங்கில் தான் இன்னும் நிற்கிது. கோயில் வேலை முடியல. உங்கள் ஊருக்குள்ளே வந்து முக்கியமானவங்ககிட்ட சாதத்தை பார்த்து 9 கூடிய திசை ஓடுதா, 1, 5, 9 திசை ஓடுதா, அவர் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைங்க. கோயில் வேலையை நீட்டாக முடிச்சிடுவார். நல்லா புரியுதுங்களா? ஒரு கோயில் வேலை கோயில் புதுசாக கட்டுறோம், கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம். அப்போ கோயில் சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு புனித காரியம், புனிதம், ஒரு பாத யாத்திரை, இந்த மாதிரிலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 கூடிய திசை ஓடுறவர் 1, 5, 9 கூடிய திசை ஓட நபர் யாராக இருந்தாலும் சரி, அவரை கூட வச்சுக்கோங்க. அவர்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருங்க, ஒப்படைச்சிருங்க. கோயில் பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் நடத்திடுங்க. நாங்கள் எல்லாம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறோம், காசு அமௌண்ட் வசூல் பண்ணி தரோம் பொதுவில் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதுங்க. அவரை முன்னாடி வச்சுக்கணும். வரவு செலவு, காலையில் வர்றாரா, கோயிலில் பார்க்குறாரு, என்ன வேலை நடந்திருக்கு என்னங்கிறது அப்படி கண்காணிச்சுட்டு அவரோட சொந்த வேலையை போய் பார்க்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை 1 தடவை 3 தடவை வந்துட்டு போனார்னா போதும், கோயில் ஆட்டோமேட்டிக் வேலை நடக்குது. அப்போ அவருக்கு வந்து 1, 5, 9 திசை ஓடணும். கோயில் வேலை முடிக்கணும் அப்படின்னா 1, 5, 9 திசை ஓடணும். அப்படி ஓடினா மட்டும்தான் கோயில் வேலையை அவர் தெளிவாக எடுத்து செய்ய முடியும். அது தெரியாமல் இப்போ ஒரு கோயில் வேலை செய்கிறதுக்கு 4 பேரை நியமித்தாங்க, 4 பேருமே முடியல, ஒதுக்கிட்டாங்க. 1, 5, 9 திசை ஓடணுங்க. ஒரு கோயில் கட்டணும்னா 1, 5, 9 திசை ஓடணும். 9 கூடிய திசை கண்டிப்பாக ஓடணும். அப்போ தான் அந்த கோயில் வேலையை அந்த மனிதன் முடித்து கொடுக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது. கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. பார்த்து அதுதான் சொல்லி விளக்கம் சொன்னபடி அந்த ஊரில் மறுபடியும் அதை கண்டுபிடிச்சி இப்போ கோயில் வேலை முடித்து கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளம்.